வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற ஃபீலும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 2 அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்கான அலைச்சல்கள், கொஞ்சம் பெரிய வருமானத்துக்கான முயற்சிகள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ராசியிலே கேதுவோடு இருக்கும்போது இளைய சதுரம் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்தும். குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா சம்பந்தமான உறவுகளுக்காக கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். வெளிநாட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துக்காக ஒரு மன உளைச்சல் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சு என்ன இதுங்கிறது முக்கியமாக அமைதியாக இருந்து டிசைட் பண்ணுங்கள். அவசரத்தை எந்த விஷயம் வந்து டெசிஷன் எடுக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. ஏன்னா நீங்கள் எமோஷனில் எடுக்கிற டெசிஷன் எதுவும் கரெக்டாக வராங்கிறத நீ மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ராசியிலே இருக்கும். புதிய தொழிலில் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து பெரிய கடனை இழுத்து விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல், பெரிய வருமானத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். கண்டிப்பாக வருங்காலங்கள் வந்து அந்த வருமானம் பெரிய வருமானமாக இருக்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபதி பலன்கள். சிம்ம லக்னமாவது சூரிய தசாபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல் இருக்கும். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகுதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாவது சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் அலைஞ்சாலும் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 9ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் குழந்தைகளால் வந்து சின்ன ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்களோ கொஞ்சம் வந்து விரயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு 7ல் இருக்கும்போது கலப்பு மனங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதம் விட்டு மதமோ இல்லை மத கலப்புடைய ஒரு திருமணங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகளால் மனவேதனைகளோ கொஞ்சம் குழந்தைகளால் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான, அதனால் நைட்லாம் தூங்காமலாம் இருக்காதிங்க. எதாக இருந்தாலும் ஆண்டவன் மேலே பார்த்தப்பட்டு அடுத்த ஸ்டெப் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபதிகள் 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கினாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபதி, புதன் வந்து 2, 11ஆம் அதிபதி இப்போ 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் பெரிய பணத்திற்கான முயற்சிகளில் வந்து இப்போது கொஞ்சம் அலைச்சல் வந்து ஃபியூச்சர் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக கேது தேசாபதி, கேது வந்து ராசியிலேருந்து சுக்கிரன் கேதுவும் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு எமோட் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு எது நடந்தாலும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்க. எல்லாமே கிளியர் ஆகிடும். விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு ரிலீஃபை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ சிம்ம லக்னமாக சுக்கிர தேசாவது, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க. இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போட்டு டிப் ஆஃப் த வீக்.
டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது, பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை, இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்கில் வந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையிலாமல் நம்மளை பற்றி நினச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம், சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்றைக்கி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்த ஒரு அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையரை நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி, இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாரையுமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது, நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தாவை வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், வலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ அது நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க. அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 ரூபா கொடுக்க போகிறீங்க. ஐயருக்கு அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோ தான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேண்டணும். என்ன வேணும்னா, எனது மூதாதையர் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலும் என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறுகள் செஞ்சுருந்தாலோ, என் மூதாதையில் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னித்து உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோஷம் இருந்தால் தான் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாதுனால எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.